Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், என்னோட அண்ணா கல்யாணத்தோட ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்தது அண்ட் என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதோட ஒரு ஃபுல் வீடியோ தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 26 சண்டே அண்ணாவோட வெட்டிங். ஸோ ஃப்ரைடேவே வந்து இந்த பந்தக்கால் நடுறதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அண்ட் வீட்டுக்கு முன்னாடி இந்த பந்தல் போடுறதுக்காக என்னோட தம்பி அண்ணா எல்லாமே வந்து அவங்களாம் கையால் பின்னி எல்லாம் ரெடி பண்ணி அந்த பந்தல் வந்து போட்டுட்டாங்க. ஸோ அன்றைக்கி பந்தக்காலும் நட்டாச்சு. அண்ட் அது முடிச்சுட்டு நம்ம மண்டபத்தில் நம்மளே தான் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தது. அதுவுமே வந்து ஆளுங்க வச்சு அதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து 25th மார்னிங் அன்றைக்கி தான் பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன். ஸோ மார்னிங் வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்தது. பயங்கர மழை, நைட் பெஞ்சு விடிய காலையில் கொஞ்சம் நின்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்ல கிளைமேட், சூப்பராக வெயிலாம் அடிச்சது. அண்ட் வாழை மரமும் அன்றைக்கி வந்து கட்டிட்டாங்க வீட்டில். அண்டு 25th வந்து பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன். ஸோ காலையிலே பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து கார் வந்தது. அண்ட் அண்ணாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் போல் தான் நாங்கள் எல்லாமே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி கிளம்புறோம். அண்ட் அன்னைக்கு தான் பரிசம் போட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பரிசத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து இந்த தட்டை வந்து தலையில் தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வந்து ட்ரையல் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் உண்மையாலுமே அதை தலையில் தூக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய மாமா வந்து அதில் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க. பட் கொஞ்சம் தூரத்துக்கு தான், வீட்டிலேருந்து வெளியில் ரோட்லேயே கார் நிற்கிது, அது வரைக்கும் தான். சும்மா என்னை வந்து இது பண்ணுறதுக்காகத்தான் இவங்க வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாய் அது அந்த அந்த பிளேட்குள்ளே நிறையா அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அரிசி, பழம் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு கார் வரைக்குமே மட்டும்தான் வந்தோம். வெளியே வந்ததுமே கார் வந்து நமக்கு ரெடியாக இருந்தது. ஸோ இங்கேருந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 7 கார் பக்கம் இருந்தது. ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். அண்டு பொண்ணு வீட்டோட ரிசப்ஷன் மண்டபத்துக்கு ஸ்ட்ரைட்டாக எல்லாருமே போயிட்டோம். அங்கே போனதுமே ஃபர்ஸ்ட்டாக எங்கள் அண்ணாவை வந்து எங்கள் அண்ணாவுக்கு ஆக்சுவலாக இந்த கோட் சூட்லாம் பிடிக்காது. அண்ட் அவங்கள அந்த ரிசப்ஷன் லுக்கில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆணுச்சு. நல்லா இருந்தது. அங்கே போனதுமே ஃபர்ஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். 5:45க்குள்ளே பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அண்ட் அதனால் அங்கே போய் பர்செல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே 26th மார்னிங் இது வந்து பொண்ணு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்காக எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து மொய் எழுதுகிற இடத்துல வைக்கிறதுக்கான கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். காலையிலே மோளம் அடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோடய பையனுக்கு அந்த மோளம் அடிக்கிறவங்கள பார்த்தோன்னே ஒரே குஷி ஆயிடுச்சு. அண்ட் மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டார். ஸோ 9 o'clock கோயில் போகிறதா இருந்துச்சு. ஸோ அவர் காலையிலே ரெடி ஆகிட்டார். அண்ட் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு அண்ணாவை போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கோவிலில் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் பேர் வந்து அண்ணாவை கூட்டிகிட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டோம். அங்கே கோவிலில் வந்து ஆல்ரெடி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஐயர். அண்ணாவை விட்டுட்டு வந்த கையோட அப்படியே பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம், பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருப்போம். ஸோ அங்கே போயிட்டு பொண்ணை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக மழையாக இருந்தது. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் நல்ல ஒரு வெயில் அடிச்சது. ஸோ உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் கிளைமேட் வாஸ் வெரி குட். ஸோ ரோட் வழியாக தானே கூட்டிகிட்டு வரோம். ஃபோட்டோகிராஃப்ஸ் ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் ஷையாக இருந்தது. நம்ம ஊர்லேயே இப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது. அண்ட் பொண்ணையுமே வந்து கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரிச்சுவல்ஸ் தான் நடக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாக்கு தனியாக வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்க தொடங்குச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அம்மாவும் பொண்ணோட அம்மாவும் விளக்கேற்றுனாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். அண்ணாக்கு ஃபஸ்ட்டு தனியாக பண்ண வேண்டிய அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு வந்து தனியாக பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொண்டு போன ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அவங்களுக்கு தனியாக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க.
பொண்ணுக்கு தனியாக பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி அண்ணா ரெடி ஆகி வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒன்றா பூஜை பண்ண போகிறாங்க. ஸோ பொண்ணோட தாய்மாமன் வந்து அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு அவங்களையுமே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இப்போ 2 பேத்துக்குமே ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் கல்யாண முகூர்த்தம் வந்து 9:30 to 10:30. ஸோ அதுக்குள்ளே நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு. அண்ட் பாருங்கள் எப்படி நடந்ததுன்றதை. கல்யாணம் நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அக்னி குண்டத்தை எல்லாருமே சுற்றி வருவோம்ல, ஸோ அதுதான் இது. அண்ட் எல்லாமே சுற்றி வந்ததுக்கப்புறமா அப்புறமும் நிறையா ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணாங்க. ஐயர் கொஞ்சம் அந்த மாலை மாற்றுறது, அதுக்கப்புறமா எல்லாருமே கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதெல்லாமே நடந்துச்சு. அண்ட் அப்பா அம்மா காலையில் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து நாத்தனார் மெட்டி போட்டு விடுவாங்கள்ல, ஸோ அதுதான் இது. அண்ட் அது முடிச்சுட்டு கோவிலேருந்து வெளியே வரும்போது அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வரும்போது பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்ப பயங்கரமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு வரும்போது நான் தான் வந்து இந்த ஆரத்தி எடுத்தேன். ஸோ இதை எடுக்கும்போது கொஞ்சம் ஃபன்லாம் நடந்தது. ஸோ அந்த கையில் இருக்கிறத பொண்ணு கையில் கொடுத்துட்டு காசு கொடுத்தா தான் வீட்டுக்குள்ளே விடுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ எல்லா சிஸ்டர்ஸுமே வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணி ஆரத்தியெல்லாம் எடுத்து பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இது. அண்ட் காசு கேட்டால் தான் உள்ளே விடுவேன்னு சொன்னனால அவங்களும் கொஞ்சம் 100 rupees கொடுக்குறாங்க. அது எப்படி 100 rupees போதுமா? ஸோ எப்படியோ வந்து ஒரு 500 rupees நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே விட்டாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை போய் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க மண்டபத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நானும் பிஸி, நானும் வந்து ரிசப்ஷன் ட்ரெஸ் மாத்திரதா இருந்தது. ஸோ அந்த டைமில் எனக்கு அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து தாய்மாமனோட சீர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ எல்லா மாமாவும் சேர்ந்து ஒன்றா சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. தாய்மாமா சீர் வந்ததுக்கப்புறமா இது வந்து என்னோட அத்தை மாருங்க சீர். பசங்க எல்லாமே டான்ஸ் ஆடினதுக்கப்புறமா சீர் ஒரு வழியாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அண்ட் இங்கே இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நான் என்னோட அண்ணாக்கு சீர் கொண்டு போகிறதில்ல. ஸோ எங்கள் வீட்டு சைட்லேருந்து நாங்கள் கொண்டு போனது தான் இது. ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் இது தான் வந்து அண்ணாவோட ரிசப்ஷன் லுக். அண்ட் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயிட்டோம். ரொம்ப நேரமாக சாப்பிடவே இல்லை. அரௌண்ட் 3 o'clock 4 ஆச்சு. அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபைனலாக ஒரு குரூப் ஃபோட்டோவோடு முடிச்சாச்சு. கொடுங்க கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. உதயா எந்திரிக்க கொஞ்சம். நல்ல ஒரு குரூப் ஃபேமிலி வீடியோ எடுத்ததுக்கப்புறமா அந்த பாய்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படுகா டான்ஸோட கல்யாணம் நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
இதுதான் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன். ஸோ மாப்பிள்ளையாக நின்று தான் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணார். அண்ட் தேங்க்யூ பாய்.